ஓம் சிவாய. வணக்கம் நேயர்களே, ஸ்விட்சர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 10ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். ஸோ உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி வந்து 3ல் வந்து வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் வியாபார ரீதியாக பெரிய ஆசைகள் இருந்தாலும் அதை வந்து செயல்படுத்துறது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். 2 மற்றும் 2ஆம் அதிபதி 3ல் வக்கரமாக இருக்கும்போது தேவையில்லாத சந்தேகங்கள் நம்மளை வந்து மற்றவங்க வாட்ச் பண்ணுற மாதிரி ஃபீல்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. 3 12ஆம் அதிபதி 7ல் வந்து உச்சமாக இருக்கும்போது காம ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஏன்னா 3 7 12 அந்த 3 7னாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஓகேங்களா? தேவையில்லாத இச்சைகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 4 மற்றும் 11ஆம் அதிபதி செவ்வாய் வலுவாக லாபஸ்தானத்தில் இருக்குது. அது பாதகஸ்தானமாக இருந்தாலும் நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கும். பிரயாணங்களால் நல்ல லாபங்களும் ஏற்றங்களும் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 5ஆம் அதிபதி 5 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 10ல் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களும் அற்புதமாக இருக்குது. புதிய முயற்சிகள், புதுசாக ஒரு இன்வென்ஷன், புதுசாக ஒரு தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் வந்து தேடுவீங்க. அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய குழந்தைகள் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைகள் கொஞ்சம் வாக்குவாதங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதியான புதன் 11ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபம், நல்ல நேம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. நிறைய சேஞ்சஸ் வரும் ஜாபில். ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். 7ல் வந்து குரு வந்து உச்சமாக இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான பிரயாணங்கள், அதுக்கான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்காக சில நேரங்களில் அலைச்சல்கள் இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப அற்புதம் தான். 8ஆம் அதிபதியான சூரியன் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். லாபங்கள் அதிகமாக வர மாதிரி தெரிஞ்சாலும் சின்ன சின்ன மன உளைச்சல் வரும், கொஞ்சம் டென்ஷனாக வைங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தா 9ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது ஒரு நாலேஜபிளாக பெருசாக வரணும். அப்பா சார்ந்த உள்ள நல்ல லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க உங்கள் ஆக்டிவிட்டீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் பெருசாக சேஞ்ச் பண்ணி ஒரு பெரிய லெவலில் வரணுங்கிற எண்ணங்களெல்லாம் அற்புதமாக கொடுக்குங்க. மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களும் மகர ராசிக்கு வந்து கொஞ்சம் யாராச்சும் வந்து ஊக்குவிச்சிங்கனாலே நல்ல பெருசாக வந்துடுவாங்க. ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் 12ஆம் அதிபதியான குரு வந்து 7ல் இருக்கும்போது கணவன் மனைவி உறவில் வந்து சின்னதாக ஒரு தர்க்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்களில் வாக்குவாதங்கள் வரும். சில நேரம் தொழில் ரீதியான விஷயங்கள், கடன்கள் வாங்குற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன். மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தினா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதீதமான பேராசை காட்டி மற்றவர்கள் நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். மகர லக்னமாக வந்து சந்திரன் தசாபுக்தி. சந்திரன் வந்து வேலை விஷயங்கள், அற்புதமான விஷயங்கள், அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபமும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. மகர லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்திரங்கள் சொத்துக்களால் நல்ல லாபங்கள், நிலபுலங்களால் நல்ல லாபங்கள், வண்டி வாகனம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பர் தான். மற்றபடி வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வேலையில் மட்டும் வந்து கொஞ்சம் வந்து இந்த செவ்வாய் தசாபுத்தி வந்தோடனே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். கொஞ்சம் கோவப்படாமல் இருக்கிறதுங்கிறது உண்மையான விஷயம். மகர லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி. ராகு வந்து 2ல் இருந்து அங்கே குரு வந்து உச்சமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம், நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட், பெரிய ஒரு லெவலில் முன்னேறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி வந்து குரு உச்சம், அதாவது நல்ல பிரயாணங்களாக நல்ல லாபங்கள், புதிய புதிய இன்வென்ஷன், புதுசாக எதாவது பண்ணுங்கிற ஒரு தாகம்லாம் நல்லாயிருக்கு. ராகு குருவில் போகும்போது குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லது. குடும்பத்துக்கு தேவையில்லாத தர்க்கங்கள் வரும். தேவையில்லாத தர்க்கங்கள், குடும்பத்துக்காக அந்த ஒரு வாக்குவாதம் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் கம்முன்னு இருந்தீங்கனால போதும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். வருமானங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து பெரிய பெரிய ஐடியாஸ்லாம் வரும். ஸோ அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். மகர லக்னமாக இருந்து குரு தசாபதியிலும் 3 12ஆம் அதிபதி வந்து 7ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள்லாம் வரும். புதிய புதிய விஷயங்களை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிவெடுப்பீங்க. ஏதாவது பெருசாக பண்ணுங்கிற எண்ணங்கள், அதுக்காக தூங்காமல் கூட ஏதாச்சும் விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. இதில் வந்து ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா காம ரீதியான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
மகர லக்னமாக வந்து சனி தசாபுத்தி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி. ஸோ ராசி மற்றும் 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து ஏற்றங்களுக்கு வந்து எந்தவித தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் வந்து புதுசாக வந்து நிறைய வாய்ப்புகள் நிறைய விஷயங்கள்லாம் கிடைக்கும். அதில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குது. வக்கரமாக இருக்கிறனால கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய சேஞ்ச் ஓவர் பண்ணுவீங்க, உங்களுக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாக வந்து கேது தசாபுத்தி. கேது வந்து பார்த்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் வந்து நம்ம அகலக்கால் வச்சு கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படுத்துறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னமாக வந்து சுக்கிரன் தசாபுத்தி. சுக்கிரன் தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றம் நல்ல லாபங்களும் கொடுத்தாலும் குழந்தைகள் விஷயங்களை கொஞ்சம் மனக்கசப்புகளையும் கொஞ்சம் வாக்குவாதங்களை ஏற்படுத்தும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. சில நேரம் குழந்தைகளுக்காக கொஞ்சம் கடன் வாங்குற சூழ்நிலையும் ஏற்படுத்தும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது அடங்கா பிடாரிகள் இல்லைன்னா பிடிவாதக்காரர்கள் எப்படியோட சொல்லாது சோவே. ஸோ இப்போ இந்த மாதிரி ஆட்கள் எப்படி இருக்கும் கிரக நிலவரங்கள் அப்படின்னும் போது நிறைய கிரகங்கள் 3-4 கிரகங்கள்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து வக்ரமாகிடும். சில பேருக்கு வந்தோம்னா மேக்ஸிமம் கிரகமே வந்து வக்ரமாச்சுன்னா அவனை மாதிரி ஒரு பிடிவாதம் அடமெண்ட்டான ஆளை பார்க்கவே முடியாது. இந்த மாதிரி ஆட்கள் நான் நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய ஜாதகங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட ஜோசியம் சொல்லும் போதே நமக்கு ஒரு டென்ஷன் ஆகிருக்கும். ஐயோ இவன் எதுவும் கேட்க போகிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் வந்துடும். ஸோ இவங்களை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், இவங்களாம் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது இந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்புள்ள பிள்ளையோ இல்லை ஒய்ஃபு ஏதோ ஒன்று அமைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அதுக்கிட்ட பேசி மாரடிக்கிறதுல போதும் ஆகிடுங்கிறது தான் உண்மையான விஷயம். அவங்க நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணாலும் திருப்பி அவங்க வந்து செய்கிறத தான் செய்வாங்களோடய அவங்க வந்து மாறி செய்யவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வக்ர கிரகங்கள் நிறைய வந்து ஒரு ஜாதகத்தில் அமைப்பிலிருந்து அது தசாபுக்திலாம் நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக அவங்களை மாற்றவே முடியாது. ஸோ உதாரணம் சொல்ல போனோம்னா என் நண்பர்களே இருக்காங்க. ஸோ அதில் ஒரு நண்பர்லாம் பார்த்திங்கன்னு வைங்களேன், வண்டி வாங்கிட்டு போவார், திருப்பி கேட்டால் போடா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை தூக்கி போட்டுருவான். அந்த வண்டி வரவே வராது. அதே மாதிரி கடன் வாங்கினாலும் கொடுக்க மாட்டான். கேட்டால் உனக்குன்னா சோத்துக்கு இல்லையான்னு கேட்பான். ஸோ இந்த மாதிரி நிறைய அடமெண்ட்டான கேரக்டரோட ஜாதகங்கள்லாம் வந்து வக்ர கிரகங்கள் வந்து ரொம்ப ஆளுமையாக உட்காரும். இதுக்கு உதாரணமாக இதுக்கு விடை என்ன, இதுங்களை எப்படி ஹேண்டில் பண்ணால் ஒரு சின்ன குட்டி கதை இருக்குது. பர்வீன் சுல்தானை எனக்கு சொன்ன அந்த ஒரு கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. ஒரு கழுதை நல்லா சாப்பிட்டு வயிறு போடாத சாப்பிட்டுட்டு புளியை பார்த்து கேட்டேன்னா சாப்பிட்டியா அப்படின்ச்சான். அது சொல்லிச்சான், டேய் போடா நானே பசியில் இருக்கிறபோது. சரி நீ சாப்பிட்டியானுமா, நான் ப்ளூ கலர் புல் சாப்பிட்டேனே அப்படின்னுமா. டேய் ப்ளூ கலரில் எப்போதான் இருக்கும் புல் அப்படின்னு, பச்சை கலரில் தானே, இல்லை ப்ளூ கலர் சொல்லி தர்க்கம் பண்ணான். ஸோ இது வந்து கேஸ் வந்து சிங்கத்துக்கிட்ட போச்சு. சிங்கத்தை போய் சொன்னால் என்ன சிங்கம் இந்த மாதிரி ப்ளூ கலர் புல் சாப்பிட்டேன்னு சொல்கிறானேன்னு. ஏய் என்ன சாப்பிட்டேன்னு சிங்கம் கேட்கும்போது கழுதை சொல்லிச்சான், நான் ப்ளூ கலர் புல் சாப்பிட்டேன், நான் சாப்பிட்டேன் எனக்கு தெரியாதா, இவங்க இன்னும் பச்சை கலர்னு சொல்கிறான்னு. அப்போது சிங்கம் தீர்ப்பு சொல்லிச்சான், சரி நீ போ அப்படின்னு சொல்லி கழுதையை அனுப்பிச்சி விட்டுட்டு நீ 1 மாதத்துக்கு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு புலிக்கு தண்டனை கொடுச்சு. இதை பார்த்தோன்னே புலிக்கு சொல்லிச்சான், நான் உன் தண்டனைலாம் ஏற்றுக்கிறேன், ஓகே நீ வந்து ராஜா, இருந்தாலும் நான் சொன்னது ரைட்டு தானே, பச்சை கலரில் தானே புல் இருக்கும், அது உனக்கும் தெரியல, ஏன் எனக்கு போய் தண்டனை கொடுத்த அப்படின்னு. அப்போது அந்த சிங்கம் சொல்லிச்சான், நீ யார், நீ வந்து ஒரு புலி ஓகேவா, உன்னை வந்து கணக்கில் புலினாலே ஒரு பெரிய பிராண்டு, அது யார் ஒரு கழுதை, அதுக்கிட்ட போய் நீ தர்க்கம் பண்ண பாரு, அதை மாற்ற முடியுமா, அதை மாற்ற முடியாது, கழுதைகிட்டெல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது, நீ அதுக்கிட்ட வாக்குவாதம் பண்ணியா அதுக்கு தாண்டா தண்டனைன்னு சொல்லிச்சான். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இந்த மாதிரி சில நபர்கள் என்ன சொல்லியும் பிரயோஜனம் இல்லைன்னா விட்டுட்டு போகிறது நல்லதுங்கிறதா உண்மையான விஷயம். ஸோ உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.